Praise the Lord. This is Diana. Without wasting the time, let us get into the topic. Jonah chapter 2. லாஸ்ட்டாக ஜோனா சாப்டர் 1 பார்த்தோம் இல்லை? ரொம்ப கேப், கிட்டத்தட்ட 1 month கேப் சாப்டர் 1க்கும் சாப்டர் 2க்கு நடுவில். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் இந்த மாதிரி கேப் இல்லாமல் நான் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஜோனா சாப்டர் 2 தியானிக்கலாம். ஸோ சாப்டர் 2க்கு ஒரு நல்ல தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பனிஷ்மெண்ட் பீரியட். என்ன மாதிரி கர்த்தர் ஜோனாவை தண்டிச்சார், அதுலேருந்து எப்படி கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு அப்படின்றத குறித்தது தான் இந்த சாப்டர் 2. மீன் தூக்கி போட்டுட்டாங்க. மீன் ரெடி. ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிவுலையே இந்த மீன் வந்துடும். மீன் அங்கே இருக்குது. இவர் 3 நாள் யோனா வந்து அந்த மீன் வயிற்றில் இருக்கிறாரு. இந்த 2வது சாப்டர் அது அங்கே மீன் வயிற்றுலேருந்து என்னெல்லாம் சொல்கிறாரு, எப்படிலாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு, அதுக்கு கர்த்தர் எப்படி விடுதலை கொடுக்குறாருன்றது தான் வந்து இந்த 2வது சாப்டர். கடலில் தூக்கி போட்டதுக்கும் மீன் வயிற்றுக்கும் போகிறதுக்கு நடுவில் யோனா வந்து ரொம்ப ஒரு சில அட்டாக்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை மீன் வயிற்றில் இருந்து தான் யோனா சொல்கிறாரு. அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இது பின்னாடி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆவிக்குரிய ஒரு உண்மை, மறைஞ்சிருக்கிற ரகசியம், இதெல்லாம் வந்து கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார், சரியா? மீன் வயிற்றுக்குள்ளே போய் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிக்ளேர் பண்ணுறாரு. நான் நெருக்கத்துலேருந்து கூப்பிட்டேன், நீங்கள் சத்தத்தை கேட்டுட்டீங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. ரைட். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற வசனங்கள்லாம் பாருங்கள், அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார் கடலில் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. 3வது வசனம் பாருங்கள். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். கர்த்தர் தான் தள்ளுறாரு, புஷ் பண்ணுறாரு. தள்ளுறதுனா என்ன? முன்னாடி நிற்கிறவரை புஷ் பண்ணுறாரு. கண் முன்னாடி நிற்காதன்னு புஷ் பண்ணி தள்ளி விடுறாரு. சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் மலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. ரைட். 5வது வசனம் வாங்க. தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. 6வது வசனம் பாருங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. 8 டோட்டலாக 8 அட்டாக்ஸ் இங்கே நடந்திருக்கு. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இது 8 அட்டாக்ஸ் நடந்திருக்கு. ஆனாலும் என்னை நீங்கள் தப்புவிக்க பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறார். இந்த 8ன்ற விஷயம் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. நான் கர்த்தர்ட்ட இது என்ன கர்த்தர் தான் காமிச்சாரு என்ன அப்படின்னு. அப்புறமா எனக்கு புரியலை என்னன்னு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 21 days ஆச்சு ஆக்சுவலாக. அதான் இவ்வளோ கேப் ஃபஸ்ட்டு வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும். ரைட். 8 அப்படின்னு அதை அப்படி வச்சுக்கோங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிங்களேன். எல்லாமே கடல் சம்மந்தப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும். பாருங்கள், சமுத்திரம். ரைட். தேர்ட் வேர்ஸ் பாருங்கள். சமுத்திரம், சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே. 2வது நீரோட்டம். ரைட். அதே வசனத்தில் பாருங்கள், வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அப்புறம் 5வது வசனத்தில் பாருங்கள், தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. பூமியின் தாழ்பால்னால் எவ்வளோ கீழே. ஸோ எல்லா வார்த்தையும் நீங்கள் பாருங்களேன், எல்லாமே கடல் சம்மந்தப்பட்ட வார்த்தையாக இங்கே இருக்கும். ரைட். இப்போ 8 கடல் சம்மந்தப்பட்ட வார்த்தை. இது 2ஐயும் வந்து இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, 2 டாட் இருக்குது. இந்த 2 டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கர்த்தரோட ஆவியானவரோட உதவியோடு தான் வந்து இதெல்லாம் இந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு கிடைக்கும்.
கடல்ல 8 சம்மந்தப்பட்ட ஏதாவது அ உயிரினம் இருக்குதான்னு பார்த்தா இருக்குது. அது எந்த உயிரினம்னா, ஆக்டோபஸ். ஆக்டோபஸ்க்கு தான் 8 காலாம். ரைட். ஸோ அந்த 8லயே இப்படி இருந்தப்போ, அந்த ஆக்டோபஸ் வந்து எப்படின்னா, நீங்க எப்படி அட்டாக் பண்ணாலும் அது தன்னோட ஷேப்புக்கு திரும்ப வந்துரும். அதான் அந்த ஆக்டோபஸ். இத வந்து ம் 2 விஷயத்த வச்சு இந்த ஆக்டோபஸ ஜெயம் எடுக்கலாம். 1 ஹியூமன் ரைட்? ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அந்த ஆக்டோபஸோட பிரைன் அட்டாக் பண்ணும்போது, அந்த ஆக்டோபஸோட தாக்குதல்லருந்து தப்பிச்சுக்கலாம். 2வது அந்த ஆக்டோபஸ வந்து ஷார்க் வந்து சாப்பிடும். ஷார்க் வந்து அந்த ஆக்டோபஸ வந்து சாப்பிடும். அப்படின்றப்போ ஆக்டோபஸ் வந்து அங்க தோல்விய தழுவும். இந்த 2 விஷயம் தான். இப்போ நம்ம இத பிராக்டிகலா அப்ளை பண்ணி பார்ப்போம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல, நமக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கங்க. ஒருத்தர். அந்த ஒருத்தர் நம்ம எப்படி நம்ம போய் அவங்க கிட்ட ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணிட்டு வந்தாலும், அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அது எழும்பிக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை. நம்மளால வந்து அத வந்து சால்வ் பண்ணவே முடியாது. அப்டின்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆக்டோபஸ். அது அப்படிதான் எழும்பிக்கிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம். அப்போ அ அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நான் அவங்கள இப்ப வந்து வேற ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. கர்த்தரோட பிள்ளைங்களா இருந்தா அந்த மாரி துன்பத்த வந்து அவங்க குடுக்க மாட்டாங்க. நீங்க அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்க, ஆவியானவரோட வழிநடத்துதலுக்குள்ள இருக்கிறீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரியான அ இது உங்களுக்கு ஆக்டோபஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இத எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. பிரெயின் அட்டாக் பண்ணணும். பிரெயின் அட்டாக்னா கட்ட எடுத்துட்டு போய் அந்த ஆள் மண்டைய அடிக்கிறது கிடையாதுங்க. நீங்க ஆவியானவர்ட்ட கேட்டு ஆவியானவர் சொல்லி தருவாரு எப்படின்ட்டு. அ அந்த அந்த அத ஃபாலோ பண்ணி நீங்க அதே பண்ணீங்கன்னா, நீங்க ஆக்டோபஸ ஜெயம் எடுக்கலாம். இங்க வந்து கர்த்தர் வந்து யோனாவுக்கு ஒரு மீன் வச்சிருக்கிறாரு. ஷார்க்ல ஒரு மீன் வச்சிருக்கிறாரு. அந்த ஷார்க்குள்ள போய் தான் இத்தனையும் யோனா வந்து சொல்றாரு. இப்ப பாருங்களேன், இப்ப 2வது ஜெபத்தோட 2வது வசனத்துக்கு நம்ம வருவோம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். இந்த மாதிரியான ஒரு ஆக்டோபஸ் அட்டாக் நடுவுல மாட்டிட்டு உள்ள போயிருக்கிற யோனா, கர்த்தர நோக்கி விண்ணப்பம் பண்றாரு நெருக்கத்துல. இப்ப நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். அந்த மீனுக்குள்ள முள்ளு இருக்கும். இருக்கும் தானே? அந்த மாதிரி தான் நீங்களே அவ்ளோ பெரிய உபத்திரவத்துல, கஷ்டத்துல இருந்துட்டு கர்த்தர நோக்கி கூப்பிட்டுட்டு இருப்பீங்க. எப்படியாவது எனக்கு இதுல விடுதலை குடுங்கப்பா, விடுதலை குடுங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டுட்டு இருப்பீங்கல்ல. அந்த நேரம் பார்த்து இந்த முள்ளு எப்படி யோனாவ குத்திருக்குமோ, அத அத கர்த்தர் காமிக்கல. பட் அது குத்திருக்கும் தானே. ஏன்னா வயித்துக்குள்ள தானே இருக்கிறாரு. முள்ளு இருக்கும்ல. அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் நம்மள முள் மாரி கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அ இவளா? இவள தெரியாதா? இவ என்ன பண்ணா அப்போ? நேத்து வரைக்கும் சீரியல் பார்த்தால்ல. இவன் என்ன பண்ணான்? சினிமா பார்க்க போனான். சினிமா பார்த்தான். அ அப்படின்பாங்க. ஆ இவ என்ன புதுசா இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாக்கும். பைபிள் எடுத்துட்டாளாக்கும். ஆ இவன் என்ன இப்ப புதுசா ஜெபம் பண்றானாக்கும். பைபிள் எடுத்துட்டானாக்கும். அப்படின்னா, இவன்கிட்ட தான் கர்த்தர் பேசுறாராக்கும். இவா கிட்ட தான் கர்த்தர் பேசுறாராக்கும். அப்படின்னு சொல்லி நம்மளோட பாஸ்ட்டு இல்ல அவங்க இருதயத்துக்குள்ள என்ன ஜட்ஜ்மெண்ட்ட நம்ம மேல வச்சிருக்காங்களோ, அத சொல்லி குத்தி, குத்தி, குத்தி நம்மள காயப்படுத்துவாங்க. நம்ம கஷ்டப்படுத்துவாங்க. அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கஷ்டத்துக்குள்ள இருந்து தான் நம்ம வந்து போயிருக்கிறோம். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள குத்தி, குத்தி ஒரு நெருக்கமான சூழ்நிலைய நமக்கு வந்து அந்த இடத்துல குடுத்துருவாங்க. இது எந்த மாதிரியான சூழ்நிலை? கிட்டத்தட்ட உயிர் போற அந்த இது பாதாளம்ன்ற வார்த்தையே இருக்கு. ஆனா, அவர் இறந்ததாலாம் நமக்கு சொல்லல. இல்ல? அம் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். இல்ல? பாதாளத்துக்கு இறந்தவங்க தான் போவாங்கன்னா, அவரோட சூழ்நிலை அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அது அதே மாரி தாங்க நம்ம சூழ்நிலை அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கும். அது ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அந்த சூழ்நிலை நம்ம என்ன மாரி சூழ்நிலையில ஏன்னா ஒப்பு குடுக்குறதே கர்த்தர் தான்.
அவரோட வழிக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு ஒப்பு கொடுக்குறதே யார்? கர்த்தர் தான். அந்த இதில் நம்ம இருக்கும்போது நம்மளை குத்தி 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 நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்துவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க. நினச்சிக்கிட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறத விட்டுறக்கூடாது. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. யோனாவோட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்காருல்ல. இல்லை இப்போ அதனால தான் அவர் வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே போயிருக்கிறாரு. ஃபிஷ்குள்ளே போய் தான் இதை டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ எப்படி இந்த இதுலேருந்து கர்த்தர் டோட்டலாக விடுதலை கொடுக்குறாரு அப்படின்றத பார்ப்போமா? அது வந்து 8வது வசனத்தில் பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இங்கே யார் பொய்யான மாயையை பற்றிக்கிட்டா சொல்லுங்க? யோனா தானே. கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத எல்லாமே என்னது? பொய்யான மாயை தான். கர்த்தருக்கு பிரியமானது மட்டும்தான் என்றைக்குமே உண்மை. அதுதான் வெளிச்சம். அதுதான் வந்து உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துமே தவிர, அதை தவிர்த்து கர்த்தர் சித்தம் இல்லாத எல்லாமே பார்வைக்கு இன்பமும் மதுரமாக தாங்க இருக்கும். போனால் தான் தெரியும் அதோட விஷம் எப்படின்றது. அது அங்கே இருக்கிற கஷ்டம் என்னன்றது. ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் அந்த கர்த்தருக்கு சித்தம் இல்லாததெல்லாம். ஸோ இந்த இடத்துல அவர் பொய்யான மாயையை நான் அவர் பின்பற்றுறதை வந்து அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா துதி செலுத்துவேன்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? பொருத்தனை செலுத்துவேன் அப்படின்றார். பொருத்தனை செலுத்துவேன் இங்கே முன்னாடி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை, எங்கேயுமே சொல்லலை. ஆனால் சொல்லியிருக்கிறாரு, நான் பொருத்தனை பண்ண போய் தானே நான் பொருத்தனை செலுத்துவேன்னு சொல்கிறாரு. அது எப்போ நமக்கு கர்த்தர் காட்டுறாரு அப்படின்னா, அந்த அந்த தான் செய்கிற தவற ஒப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரி அவர் பண்ணதெல்லாம் நமக்கு கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு? காட்டுறாரு. ஸோ நெருக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதி செலுத்துங்க. அப்புறம் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் செய்த தவற, கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் என்ன தவறு செய்தீங்களோ அந்த தவறை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு உடனே விடுதலை கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், அதே தான் கர்த்தர் வந்து 10வது வசனத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அவ்வளோதான், விடுதலை கிடச்சிருச்சு இல்லை? இப்போது நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து கனவுல வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், தண்ணியில் விழுந்து எந்திரிச்சிட்டா அந்த பிரச்சனை இல்லை, முழுகிற மாதிரினா நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் தியானிங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வந்து கனவுல வரக்கூடாது. லைக் க்ராக்கடைல் இல்லை, அதெல்லாம் வரக்கூடாது. அது வந்துச்சு அப்படின்னா அதாவது டோட்டல் லாஸ். என்ன சொல்கிறது? பொருட்சேதம் இருக்கும், உயிர் சேதம் இருக்கும். டோட்டல் லாஸ். அது கனவுல வரக்கூடாது. நண்டு இருக்குல்ல, இந்த ஆக்டோபஸும் வரக்கூடாது. ரைட்? ஆக்டோபஸ் பற்றி இப்போ தான் பார்த்தோம். இன்னும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கொஞ்சம் டீப்பராக பார்த்தா இது வந்து மைண்ட் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அப்படியே டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஒரு ஆள் சொன்னேன்னா அவங்களுக்குன்னு பிரச்சனை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, அவரையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களால் கான்சன்ட்ரேஷன் வந்து அடுத்ததில் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி இதை ஒப்பு கொடுக்குறதே யார்? கர்த்தர் தான். இங்கே யோனாவை கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்துருக்குறாரு. ரைட்? அதையே நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. டோட்டலாக அவங்க மைண்டை வந்து அது அப்படியே கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட். அதனால தான் நீங்கள் அந்த பிரைனை அட்டாக் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஷாக் உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சுருப்பாரு. அதை நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அது கரெக்டாக ஒரு வழி நடத்துவார். அதுலேருந்து விடுதலை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அதுலேருந்து கண்டிப்பாக கட்டாயமாக விடுதலை கொடுப்பாரு. ஸோ இந்த ஆக்டோபஸ் வரக்கூடாது கனவுல. அடுத்து வந்து நண்டு சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வீடியோஸ் இருந்தால் பாருங்கள். ஒரு பவுலில் ஒரு 5 நண்டு எடுத்து போடுங்க. ரைட்? ஒரு நண்டு இல்லை ஒரு டம்ளருக்குள்ளே போடுங்க. ஒரு நண்டு அப்படியே மேலே கிளைம் பண்ணி வரும், அழகாக வரும் மெதுவாக.
வரும்போது, அந்த இன்னொரு நண்டு என்ன பண்ணும், மேல வர நண்ட புடிச்சு கீழ இழுத்து போட்டுரும். மேல வர விடாது. எங்க கூட தான் இருக்கணும் அப்டின்ட்டு. திரும்ப வரும். புடிச்சு இழுத்து போட்டுரும். திரும்ப வரும். திரும்ப புடிச்சு இழுத்து போட்டுரும். இது எத குறிக்குதுன்னா, பொறாமைய குறிக்குது. தி ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி. அவங்க ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசிக்கு நடுவுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற மக்கள் உங்க மேல ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, உங்களால அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. இத நீங்க ஆவியானவரோட உதவியோட நீங்க இயேசுவின் ரத்தத்தினாலயும், நாமத்தினாலயும் நீங்க கடிந்து அப்புறப்படுத்தி ஜெயம் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாம். நண்டு வந்து இதத்தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி அ க மெரைன் ரிலேட்டடான ட்ரீம்ஸ்லாம் வந்துச்சுன்னா, எதையுமே எப்பயுமே ட்ரீம்ஸ் விஷயத்துல வந்து எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிப்ப வாங்க. அவங்களுக்கும் கர்த்தர் கனவு மூலமா பேசுவாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருக்குமே தான். ஒரு நோட் போட்டு கர்த்தர் வந்து அ என்ன ட்ரீம்ஸ் குடுக்குறாரோ, அதையெல்லாம் அப்படியே எழுதுங்க. அந்த கதைய ஒரு இத என்ன சொல்றது? படம் ஓட்டுற மாரி ஓட்டி காட்டுவாரு ஒரு சில நேரத்துல. அத அப்படியே எழுதுங்க. சாத்தானும் குடுப்பான். ச கனவு. கர்த்தரும் குடுப்பாரு. இத எப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது? அத நீங்க கர்த்தர்ட்ட கேட்டா தான் தெரியும் அவரு குடுத்தாரா இல்லையான்ட்டு. அதனால எப்பயுமே கனவு வந்துச்சுன்னா, நீங்க அத அ என்ன சொல்றது? எழுதிருங்க. எழுதி கர்த்தர் பாதத்துல கொண்டு போய் நீங்க கேட்கும்போது ஒரு சில கனவுகள வந்து நீங்க உபவாசம் இருந்தா தான் அத ரிவர்ஸ் பண்ண முடியும். அத கர்த்தர் சொல்லுவாரு. ஒரு சிலது வந்து அதுக்கு வழி சொல்லுவாரு. நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது கரெக்ட்டாகும். ஸோ, அது அந்த கனவு நீங்க சாத்தான் குடுக்குறான், சும்மா வருது அப்டிலாம் இல்ல. கிறிஸ்டியானிட்டிய பொறுத்தவரைக்கும் எதுவுமே தற்செயல் கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு விஷயத்த கர்த்தர் வச்சிருப்பாரு. நீங்க அத கர்த்தர் சமூகத்துக்கு எடுத்துட்டு போணும். எழுதுங்க. டைரியில அத்தனையும் எழுதுங்க. எழுதி ஒண்ணு ஒண்ணா கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பில்டிங் பார்த்தீங்களா? அந்த பில்டிங் எப்படி இருக்கு? நல்ல பில்டிங்கா இருக்கா? இல்ல உடைஞ்சிருக்கா? இல்ல கீறலா இருக்கா? அதுல பெயிண்ட் நல்லா ஒயிட் ஆயிருக்கா? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆயிருக்கா? என்ன கலர் பெயிண்ட்டு? அது அங்க பீப்பிள் பார்த்தீங்களா? எத்தன பேர பார்த்தீங்க? அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க? அவங்க என்ன மாரி இருந்தாங்க? என்ன ஆக்ஷன் பண்ணாங்க? அவங்க கண் எப்படி இருந்துச்சு? அவங்க அவங்க ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் எல்லாத்தையும் எழுதுங்க. ரைட்? அவங்க ஃபேஸு சாந்தமா இருந்துச்சா? ஹாப்பினஸ்ஸா இருந்துச்சா? கோவமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்ட்டு அத்தனையும் எழுதி கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு போய் கேளுங்க. அவர் சொல்லுவாரு, அது அவர் குடுத்ததா? இல்ல சாத்தானோடதான்ட்டு. ரைட். ஸோ, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்படிப்பட்ட நிலையிலருந்து நீங்க கூப்பிட்டாலும், கர்த்தர் உங்கள காப்பாத்துவாரு. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை குடுப்பாரு. ஆனா, நீங்க அந்த பாவத்த விட்டு திரும்பணும். அந்த பாவத்த திரும்ப செய்யக்கூடாது. சரியா? அ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். I'll catch you in another video. Until then, it's bye from Diana. Bye.